அதே மாதிரி மக்களவையில ஒரு முக்கியமான மசோதாவை கொண்டு வந்திருந்தாரு அமித்ஷா. ம். அரசியலமைப்பு சட்டம் 130வது அந்த திருத்த மசோதா, அப்புறம் இன்னும் ஒரு 2 மசோதா. இந்த மசோதா மூலமாக சிஎம், அப்புறம் சென்ட்ரல் மினிஸ்டர், பிஎம் இவங்க எல்லாத்தையுமே கைது பண்ணி 30 நாள் சிறையில வச்சிருந்தாங்கன்னா 31வது நாள் அவங்க வந்து பதவி நீக்கம் செய்யப்படுவாங்கிற ஒரு மசோதா. பிஎம்னா மோடிஜியை கைது பண்ணா கூட பதவி போயிருமா? எல்லாருக்குமே அதுதான். அது ஜியை கைது பண்ணுவாங்க முதல்ல சென்ட்ரல் மினிஸ்டர் கைது பண்ணுவாங்களா? அதானே. அதான் வந்து ஆளுங்கட்சி என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க நாங்க சென்ட்ரல் மினிஸ்டருக்கும் தான் கொண்டு வந்துருக்கோம், பிஎம் தான் கொண்டு வந்துருக்கோம், நீ ஏன் எதிர்கட்சி சிஎம் மட்டும் குறி வைக்கிறாங்கிறாங்க. இடியோ ஐடியோ என்னைக்காவது ஆளுங்கட்சி ஆட்கள் வீட்டுக்கு போயிருக்கா? தெரியாம போனா கூட வணக்கம் சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்ததுதான் நம்ம பார்த்திருக்கிறோம். போயிருக்காங்க. சத்யபால் மாலிக் வீட்டுக்கு போனாங்கல்ல, அவர் எதிர்கட்சி ஆனதுக்கு பிறகு அப்படி எல்லாம் போவாங்களே தவிர ஆளுங்கட்சியார் வரைக்கும் போக மாட்டாங்க. அது யார் ஆட்சி வந்தாலும் அதான் வந்து நடக்குது. லஞ்சொலி புத்திரி என்னைக்காவது வந்து டிஎம்கே சார்பாளர்கள் வீட்டுக்கு போயிருக்காங்களா? எதிர்கட்சி அமைச்சர்கள் வீட்டுக்கு தான் வந்து போவாங்க. அது ஒரு ஏவலா தான் வந்து பயன்படுத்தப்படுது. அது யார் ஆட்சியில இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி. இப்ப என்ன சொல்றாங்கன்னா சிபிஐ இது வந்து ஒரு ஆயுதமா வந்து பயன்படுத்த முடியும், இது ஜனநாயகத்துக்கே ஒரு ஆபத்து, எதிர் ஆட்சி யாராவது செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா எதிர்கட்சி அரசு வந்து கலைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு சிபிஐ தெரிஞ்சிருக்காங்க. ராகுல் என்ன சொல்றாருன்னா, இது மன்னராட்சி காலத்துக்கு வந்து கொண்டு போகும், இதை வச்சு அச்சுறுத்தலாம் அப்படிங்கிறாங்க. மம்தா ஜனநாயகம் முடிஞ்சு வச்சு எல்லாம் கிளம்புங்க போங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான், இதுதான் கடைசி டேர்ம் ஆட்சியில் இருக்கவங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இதை வந்து எதிர்த்து பதிவெல்லாம் போட்டிருக்காரு. அவர் இந்த மசோதா கொண்டு வந்த நாளை கருப்பு நாள் அப்படின்னு சொல்றாரு. அந்த சட்ட திருத்த மசோதாவை கருப்பு சட்ட திருத்தம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது வந்து இந்த ஓட்டு தெஃப்ட், அதாவது வாக்குகளை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை திசை திருப்புற மாதிரி இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மக்களோட அடிப்படை உரிமையே திருடுற மாதிரியான ஒரு மசோதா. மக்கள் ஓட்டு போட்டு ஒருத்தரை முதல்வராக தேர்ந்தெடுத்தா அவரே நீங்க அரெஸ்ட் பண்ணி பதவி நீக்கம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்காரு.